சொல்லுங்க மேடம், நீங்க புரிய வைங்க. டிரைவருக்கு தெரியாது, பர்மிஷன் வைக்கல. டிரைவருக்கு தெரியாது, நடந்து போக சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி பதில் சொல்லுங்க. ரோட்ல ஒரு வேட்பாளர் அவமானப்படுத்தி என்ன அர்த்தம்னா வேட்பாளர் வண்டிக்கு பர்மிஷனும் கொடுத்துட்டு வேட்பாளருடைய பர்மிஷனும் மேடம் இருக்கு மேடம் 2 மணிக்கு மேல இருக்குது. 2 மணிக்கு மேல இருக்கு. நீங்க என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும் மேடம்? என்ன சொல்லணும்? நீங்க 2 மணிக்கு தான் வரணும். என்ன மேடம் இது அநியாயமா இருக்கு? வேட்பாளர் நடந்து போவாரா? நடந்து போயிடும். என்ன சார் ஹைகோர்ட் இருக்கு சார். நான் பாத்துறேன் சார். நான் பாத்துறேன் சார். திமுக அராஜகத்தை பார்க்கணும். புரிஞ்சு செயல்படணும். பாமக வேட்பாளர் காரை பறிமுதல் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து பாமக வேட்பாளருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத். வினோத், வணக்கம். விவரங்கள். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்றைய தினம் வேட்புமனு மீதான பரிசீலனை நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொள்வதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர் அண்ணாதுரை தனது ஆதரவாளருடன் வந்திருந்தார். பின்னர் வேட்புமனு பரிசீலனை முடிந்த பிறகு அங்கிருந்து தனது காரில் ஏறி செல்ல முற்பட்டார். அப்போது அங்கிருந்த காவல்துறையினர் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்ற கடிதத்தை காரில் பொருத்தவில்லை எனவும், அது மட்டுமில்லாமல் அவ்வாறு பொருத்தாமல் காரில் கட்சி கொடியை பறக்க விட்டதாகவும், எனவே அந்த கொடியை அகற்ற வேண்டும், அது மட்டுமல்லாமல் காரை பறிமுதல் செய்வார்கள் என போலீசார் கூறியிருக்கிறார்கள். இதனால் இரு தரப்புக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து அங்க பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் காரில் இருந்த அந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடியை அகற்றியதோடு அந்த காரையும் பறிமுதல் செய்ய முற்பட்டார்கள். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வெளியே கூடியிருந்த பாட்டாளி மக்கள் கட்சியினரும் போலீசாருக்கு இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் ஒரு கட்டத்தில் அந்த காருக்கான அந்த தேர்தல் ஆணையத்தின் அங்கீகார அட்டையை போலீசாரிடம் காண்பித்த பிறகு போலீசார் உடனடியாக அந்த காரையும் விடுதலை செய்தார்கள். இதனால் சிறிது நேரம் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே பரபரப்பு நிலவியது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.